Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 2.1ல first sum பாருங்க. The graphs of y is equal to p of x are given in figure 2.10 below for some polynomials p of x. Find number of zeros of p of x in each case. So the graphs y is equal to p of x and இங்க p of x அப்படின்றது polynomials. So நமக்கு questionல ஒரு polynomials கேட்ட மாதிரி ஒரு graphs போட்டிருக்காங்க. அண்ட் இதுல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இன்னொரு எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 1. இந்த மாதிரி ரெண்டு பாலினாமியல் இருக்கு. ரெண்டையுமே p ஆஃப் எக்ஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். ஆனா ரெண்டுமே வேற வேற பாலினாமியல்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் உடைய ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 2. அப்போ ஃபர்ஸ்ட் பாலினாமியல்ல டிகிரி நமக்கு 2 வந்துருச்சு. அதே மாதிரி செகண்ட் பாலினாமியல்ல பாருங்க இங்க எக்ஸ் கியூப் இருக்கு. அப்போ எக்ஸ் உடைய ஹையஸ்ட் பவர் 3. அப்போ நமக்கு இந்த பாலினாமியலுக்கு டிகிரி 3 அப்படின்னு வந்துருச்சு. ஒரு பாலினாமியல் கொடுத்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதோட டிகிரி வச்சு நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியல்ல டிகிரி 2 அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸும் நமக்கு 2 தான். செகண்ட் பாலினாமியல்ல டிகிரி 3. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் நமக்கு 3. பட் இங்க நமக்கு கிராஃபா தான் கொடுத்துருக்காங்க, பாலினாமியலா இண்டிகேட் பண்ணல. ஸோ கிராஃப் வச்சுதான் நமக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டனால கிராஃப் வச்சு கண்டுபிடிக்கும் போது கிராஃப்ல இந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை வாட்டி டச் ஆகுதோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆயிருக்கா? இல்ல, நமக்கு இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆகவே இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனைன்னு கேட்டா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 0. ஏன்னா டச் ஆகவே இல்லை, ஒரு இடத்துல கூட டச் ஆகல. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 0 அப்படின்னு எழுதலாம். இது சென்டென்ஸா எடுத்து எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், the graph does not cut the x-axis. எங்கேயுமே கட் ஆகல, அதனால நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை கீழே ஒரு சென்டென்ஸா தான் எடுத்து எழுதணும், கிராஃப் மேலாம் எழுதக்கூடாது. ஸோ ஒன்று கட்டுன்னு சொல்லிக்கலாம் அல்லது இன்டர்செக்ட்னு சொல்லிக்கலாம். இந்த ரெண்டு வேர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் பாருங்க. இப்போ இந்த கிராஃப் வந்து என்ன பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க ஒரு இடத்துல டச் ஆயிருக்குது. ஸோ என்ன சொல்லலாம், the graph intersects the x-axis at only one point, hence the number of zeros is 1. ஸோ இந்த மாதிரி எழுதணும். நம்ம இன்டர்செக்ட் ஆகுறது இங்க இன்டர்செக்டே ஆகாதனால தான் டஸ் நாட்னு எழுதியிருக்கோம். செகண்ட் கிராஃப்ல ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ the graph intersects the x-axis at only one point, hence the number of zeros is 1. ஸோ உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிக்கோங்க. அது மாதிரி ஸோ இங்க வந்து என்னது 1, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 1 நமக்கு. அது மாதிரி தேர்ட் ஒன் பாருங்க. இங்க இந்த கிராஃப் எங்கெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆகுது, 1, 2 and 3. 3 மூணு இடத்துல டச் ஆகுது. ஸோ நமக்கு இங்க நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளோ, 3. அண்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க ஒரு இடத்துல இங்க ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல டச் ஆகுது. அப்ப நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 2 நமக்கு. அண்ட் இங்க 1, 2, 3, 4. 4 இடத்துல டச் ஆகுது, அதனால நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 4. நெக்ஸ்ட் 1, 2 and 3. ஸோ 3 பிளேசஸ்ல டச் ஆகுது, அதனால நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 3. அவ்வளோதான், சிம்பிளா எழுதிடலாம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.